ஃபோன் பார்த்துருக்காங்க. நான் அந்த பொண்ணு எப்படி வண்டி எடுத்துன்னு வெளியே வந்து ஃபோனை விட்டு வெளியே சுற்றுறோமோ நிறையா இருக்குது. போலாங்க. பட்டு ஹேண்ட் பிரேக் நான் எடுத்துட்டேன். போலாங்க. வண்டி எப்படி போகுது? அப்படியெல்லாம் போக வேண்டாம். ஏய் வெயிட் மாட்ட வருவாங்க. திருப்பி போகலாம். சேப்லர் காருக்கிட்ட லெஃப்ட்டு போகணுங்கக்கா. அவ்வளோ போல்டா தெரியல. அவ்வளோ தேன் அதை லெஃப்ட்டு போகணும். செகண்ட் கீர். ஹலோ சொல்லுங்கள். ஆமாங்கக்கா சார் சொல்லுங்கக்கா. அக்கா காரு 2 வீலருங்கக்கா. அக்கா அவ்வளோதான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். கிளச்சை விடுங்க அக்கா. லைன்லேயே இருங்க. கிளச்சை விடுங்க. கிளச்சு அப்படி பிடிச்சிக்கிங்க. பிரேக்கை விட்டுருங்க. என்ன ஆகுதுக்கா? திருப்பிக்கலாம் 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 திருப்பிக்கலாம். அக்கா காருன்னா 2 வீலருங்களாக்கா? சரிங்கக்கா சரிங்கக்கா. சரி ஓகேக்கா. சரிங்கக்கா ஓகே. அக்கா 15 நாள் வருங்கக்கா. ஆமாம் 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 15 நாள் 4 ரூபா வருங்கக்கா. ஆமாம். வீட்டில் கார் இருக்குங்களாக்கா? என்ன வண்டி இருக்குங்கக்கா? நெக்ஸா. 15 நாளில் நாங்கள் உங்கள் காரை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு பழக்கி விட்ருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கார் ஓட்டணும். அப்படி ஓட்டினா தான் அது கை செட் ஆகும். அக்கா நான் 6 மணிலேருந்து லைனில் தான் இருப்பேன். நீங்கள் வரதா இருந்தால் அக்கா பரபரப்பு இல்லாமல் ரிலாக்ஸாக நிதானமாக ஜாலியாக சாஃப்டாக ஓட்டுங்க. ஏன் பரபரன்னு ஒரு படபடப்பு? நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஜாலியாக இருக்கேன். நான் தான் பயப்படணும். இங்கே ஆட்டோ வருது, இங்கே குழந்தைய வருது, இவங்கள்ட்ட வண்டியை கொடுத்துட்டுமே நான் என்னடா பண்ண போகிறேன் முருகா அப்படின்னு. சரிங்களா? நீங்கள் பயப்படக்கூடாது. ஜாலியாக சந்தோஷமாக ஓட்டுங்க. சரிங்களா? ரிலாக்ஸாக இருக்கு. ஹலோ அக்கா உங்களுக்கு இதே பதில் தான். நீங்கள் வந்தாலும் இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருக்கீங்க அக்கா. ஒரு 9:30 ஒரு 9:15 அந்த மாதிரி வர முடியுமா? 50 லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச்சு ரிலாக்ஸ் நியூட்ரல் பண்ணி செகண்ட். நம்ம ரோட்டில் வந்தோம்னா இப்போ அவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு மாட்டார். புரியுதா? நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? நம்ம அதிலே தான் ஏறி வந்துருக்கோம். ஏன் இப்படி வந்துருக்கு? போகலாம் அக்கா. ஒரு நிமிஷம் லைன்லேயே இருக்கேன். நான் சொன்ன கான்செப்ட் புரியுதா? தப்பு யாருது? முன்னாடி பசிக்கிட்டு இருக்கோம். போதுமா? மாற்றி அக்கா. நீங்கள் வரதா இருந்தால் எப்படி வருவீங்கக்கா? நாளைக்கு ஓகேங்கக்கா வந்துடுங்க. ஓகே அக்கா. 9:30. ஆமாம் 9:30. ஓகே வீட்டுக்கிட்ட வீட்டு வாசல். அக்கா பரபரப்பே வேணாம். இல்லை ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் நியூட்ரல் பண்ணி செகண்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அதை தான் யோசிக்கணும் இல்லையே. அது ஒரு மாதிரி ஆயிடும். அப்படி பண்ணாதீங்க. சரிங்களா? அதுவே நம்மளை எச்சா பயப்படுத்தி விட்டுரும். அந்த ஆடு எத்தனை குட்டி போடுறது தெரியுமா? அதை பார்த்து ஆட்டு குட்டிங்கிறீங்களே. சொல்கிறேன் சாப்பிட மாட்டீங்க. அந்த ஆட்டை பார்த்தா தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறேன். இன்றைக்கி லெஃப்ட் போட்டுக்குங்க. பிள்ளைங்களுக்கு அப்படியே சொல்லி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கொடுச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ மாத்திரம் அவ்வளோ தூரம் போகக்கூடாது. நீங்கள் மாத்திரை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வண்டி இவ்வளோ தூரம் வருது. நேராக போய் லெஃப்ட்டு திருப்புறோம். ஆமாம் ஆமாம். திருப்பூர் டைம் யூஸ் பண்ணாமல் திருப்புறோம். மறுபடியும் மாத்திரம். இன்னும் கொஞ்சம் வந்து தான் மாத்திரம். அவ்வளோதான். ஸ்டடி பண்ணிவிட்டு டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். ஓகே தேடிக்கு கார்னர் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. இல்லை அவர் குறுக்க வராரு, இங்கே நடந்து போகிறாங்க. அது உங்கள் மனசுக்குள்ளே தோணி நீங்கள் தான் இதெல்லாம் பிடிக்குன்னு தோணணும். நான் சொல்லி நீங்கள் அதை செய்யக்கூடாது.
சரிங்களா. மறுபடியும் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு நிறுத்திக்கலாம். அந்த வண்டிக்கார் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு அவ்வளோதான். மெயினாக நம்ம இந்த ரோட்டில் போயிடலாம், பொறுமை பண்ணலாம், போகலாம். நீங்கள் மூவ் பண்ணால் தான் ரிசல்ட் தெரியும். நீங்கள் உட்காந்துட்டு பிரேக்கில் இப்போ மிதிச்சுட்டு போகலாமான்னு வண்டி போகாது. பிரேக் விடுங்க, புரியுதுங்களா? பிரேக் அப்படி நறுன்னு மிதிச்சுட்டு போகலாமான்னு கேட்டீங்கன்னா எப்படி போகும்? முடியும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. முடியும். ஓகே, கால் எடுங்க. கால் எடுங்க, பிரேக் விடுங்க, கிளச்சு விடுங்க, கிளச்சு விடுங்க, கிளச்சு விடுங்க, கிளச்சு விடுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், வண்டி போயிடுச்சு, பயப்படாதீங்க, போயிடுச்சா? அவ்வளோதான். டக்குன்னு எக்ஸிலேட்டரு, செகண்ட் கீர், அவ்வளோதான். ரிலாக்ஸ் முன்னாடி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். முன்னாடி கிளச்சுன்னு கால் எடுத்தால் போயிடுச்சு. கால் எடுத்துட்டோம், டக்குன்னு எக்ஸிலேட்டர் டக்குன்னு தேடி. அவ்வளோதான். சின்ன கன்செப்ட், பட் அவ்வளோ நேரம் ஐயோ அம்மாம்மா ஈச்சிரு நிற்கிது, பார்க்க நிற்கிறான், கூட்டமாக இருக்குது, ஐயோ அந்த சீனே இருக்கக்கூடாது. ரிலாக்ஸாக இருக்கும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. நம்ம ரோட்டில் வாங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக் நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர். நம்ம ரோடு தான், இன்னும் நம்ம ரோடு தான். நிறுத்தி ரெண்டு பக்கம் வண்டி தெரியுதுங்களா? வருதா வரலையாங்கிறது உனக்கு தெரியாது சார். போகலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி விட்டிங்கன்னா இந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். போகலாம், அப்படியே போயிடலாம். ஸ்டடி பண்ணிக்கலாம். கடைசி போய் ரைட்டு சன் சில்க்ஸ் பாலு தெரியுறா? ஆமாம், செகண்ட் கீர் போட்டுக்கலாமா? டிக்கெட் ரைட்டில் போட்டுக்கலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். நம்ம ரோட்டில் தான் இருக்கணும். பிரேக் லைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் வண்டி போகும். சரிங்களா? அப்படி ஃபஸ்ட்டு கீர், கால் எடுங்க, கால்வாசி திருப்பிக்கு. பிரேக்கை பிடிச்சி மிதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிற்கும். அவ்வளோதான். ஸ்டடி பண்ணுறோம். டக்குன்னு எக்ஸிலேட்டர், செகண்ட் கீர். பாப்பு திராட்சை சாப்பிட்றியா அக்கா? நீங்கள் மண்ணுக்கு போகக்கூடாது. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ஸ்பீட் பிரேக்கு, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீரு. மறுபடியும் ஸ்டடி பண்ணுறோம். மறுபடியும் பிரேக்கை விட்டோம், கிளச்சை விட்டோம், லைட்டாக எக்ஸிலேட்டரு. இந்த ரைட்டில் போவோம். இன்னும் கொஞ்சம் போய் தான் எடுத்து. இப்போ அவர் வந்துட்டார், இப்போ அவருக்கு வழி இல்லை, என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நம்ம ரோட்டில் வரணுங்கிறது. இப்போ அவருக்கு வழி இல்லை. லெஃப்ட் வாங்க, மாற்றிக்குங்க. அவருக்கு போயிட்டு நம்மளும் வந்துருக்கலாம். நம்ம ரோட்டில் வந்தா போகலாம். நேராக போயிட்டே இருக்கலாம். செகண்ட் கீர் போட்டு செகண்டில் நம்ம வரும்போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு நிறுத்தி ஃபஸ்ட்டு போட்டோம். போகலாம். ஆமாங்க, கரெக்டு தாங்க. இருங்க, ஆல்ரெடி அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. நீங்கள் வேறு ஒன்று சொல்லாதீங்க அக்கா. இதுதான் அவங்க பையன் ஸ்கூலுக்கா? வேலை மெட்ரிகுலேஷன். சரிங்களாங்க்கா, சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். போதுங்களா? புரியலைங்க. ரிலாக்ஸ் சொல்கிறேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. இண்டிகேட் அந்த ஆட்டோ நிற்கிறீங்க, அந்த ஆட்டோ கிட்ட நிறுத்தணும். அந்த ஆட்டோ நிற்கிறது நிறுத்தணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. ஆட்டோ கிட்ட போயிடலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இன்னும் அவங்க வரல. சேட்டைங்கிறது வண்டி சந்துக்குள்ள திருப்பினா அப்படி ஆயிடும். ஃபஸ்ட்டு கீர் போட்டு கொஞ்சம் முன்னாடி போகும். அந்த அம்மா வராங்களா?
அதுக்குள்ளே போனால் தாங்க அதுக்குள்ளே வீடு. ஓ இப்போ இங்கே போகிறோமா? நான் நம்ம நேராக போவோம். அதுக்குள்ளே வீடு போகிறதாண்ணா? வெயிட் பண்ணலாமா? ஊருக்குள்ளே வருது இல்லைங்க. ஓகே ஓகே. தாங்க 10 நிமிஷமாக நின்றுருக்கேன் ஜாமி. வரலையே. கேஸ் கூட வாசல்லே தான் நிற்கிறேன். இங்கே எங்கே நிற்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் முன்னால் விடுங்க. சரி பாக்கா, இங்கே ஆளை காணுமே. ஆ செல்லை கொண்டு வரணும்ல. உச்சோட பிள்ளைய அப்போ செல்லை கையில் வச்சிருக்கணும்ல. இங்கே இன்னும் கொஞ்சம் ஓரமாக நிற்கிறோம். நடுரோட்டில் நிற்கிறோம். அண்ணா கேஸ் குடோனில் எந்த இடத்துல விட்டீங்க? அங்கே ஆளை காணுமே. ஃபுல்லாக லைட்டாக பிரேக். நான் அதை தாண்டியும் பார்த்துட்டேன். நான் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், இங்கேயும் போயிட்டு வந்துட்டேன். அங்கே வண்டி ஆஃப் பண்ணி தொடர்ந்து வாங்க வாங்க, வெயிட் பண்ணுறேன். வாங்க அண்ணா, வெயிட் பண்ணுறேன்னா வாங்க. வேற வழி இல்லை, வர சொல்லுங்க. கூப்பிட்டு இருந்தா ஒன்றும் வேற வழி இல்லை. நான் மறுபடியும் உள்ள வந்துட்டு வர முடியாதுல்ல. படிச்சுட்டு வேலைக்கு வேற போகிறாங்க. ஸோ நேற்று வந்த பொண்ணா? ஆமாம். தாங்க ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தீபா மெடிக்கல்கிட்ட வந்துடுங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அங்கே வந்துடுங்க. இது என்ன ரோடுனா? பழவஞ்சி இதுதான் பழவஞ்சி வேலை. அவன் சொன்னாங்க பழவஞ்சி வேலை பண்ணுங்க. ஸ்கூல் நான் ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு தானே? இதுதான் ஃப்ரண்ட்டு. இது ஃப்ரண்டா? அதான் ஃப்ரண்ட்டு. ஹலோ சொல்லுங்கள். சத்தியமாக புரியல மேடம். இப்போ சொன்னீங்களே இதே மாதிரி நிறுத்தி சொன்னீங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிருக்கும். சாரி, கோச்சிக்காதீங்க. சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், பண்ணாங்க இருந்துச்சு 1600 rupees. இல்லை வாட்ஸ்அப் போடுவாங்க. நாங்கள் சரி மேடம். இல்லைங்க, ஆல்ரெடி நம்ம நண்பர் அங்கே தான் இருக்கார். நான் கடந்த 10 வருஷமாக தான் வாங்கிட்டு இருக்கேன். இங்க போர்ட் போட்டுக்கிட்டு ஆபீஸ்ங்களானா வீடுங்க. அப்படியே ஒட்டு பேர திரும்ப வேலைக்கு வந்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும்ல. நான் வீட்டு வாசலில் வந்து 5 நிமிஷம் நேரத்தில் 9:30 மணிலேருந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன். 9:20. நான் ஃபஸ்ட்டு ஃபோன் இன்னைக்கு பண்ணும்போது 9:20. உங்கள்கிட்ட கேட்டாங்களா எப்போ? இல்லாட்டி எங்களுக்கு தெரியாது எப்போ எழுந்துச்சாங்கன்னு. இல்லாட்டி எங்களுக்கு தெரியாது. உலக ரகசியம். அப்படி போகலாம்.
ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஃபோனே எடுத்துட்டு வரல. ஃபோன் ட்ரை ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி இப்போ எதுக்கு ஃபோன் எடுத்துட்டு வந்தேன்? அது எங்கள் கூட வந்துட்டீங்களா? அப்போ ஃபோனை கொடுத்துட்டு இருக்க வேண்டியதானே. இப்போ ஃபோன் வச்சு என்ன பண்ண போகிறேன்? போயிட்டாரு. எங்க அம்மா தான் இந்த ஃபோன் எடுத்துட்டு போனாங்க. யூஸ் பண்ண முடியாது. அப்போ எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். அப்போ வெறும் ரெண்டு நீங்க யார்ட்டையாவது ஃபோனாவது வாங்கி உங்க இடத்துல நம்பர் தெரியாதுக்கா. அதான் சரி எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் என் ஃபோனோட ஆப்பே ஓப்பன் பண்ண தெரியாது. இல்லைன்னா கூட கால் பண்ண சொல்லலாம். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்றது. சரி வந்து பார்த்துட்டு ஒரு நாள் போயிட்டீங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிட்டேன். நேராக உஷாத்தட் சிக்னலு. ஆமாம், நேராக போங்க. உஷாத்தட் சிக்னலே வரும், வேறு எதுவும் வராது. உஷாத்தட் சிக்னலில் யூட்டன் பண்ணுங்க, வண்டி நிறுத்திடுங்க. அப்படியே நீங்கள் பின்னால் ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் நேராக போங்க. நேராக தேர்ட் சிக்னல் தான், வேறு எங்கேயும் வராது. ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்து அப்படியே நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. நிஜமாக தான். ஏன்னா அதுக்குள்ளே உஷாத்தட் சிக்னல் வந்து சாகிற மாதிரி நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. நிஜமா உங்க கூட வந்தா எனக்கு நிறைய பக்கம் தெரியுது. தெரியல, தெரியாத பக்கமா வரேன். இப்போ இறக்குனாலும் ஸ்பீடாக போகும். ஆமாம், பட் ஆனால் போயிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. போகலாம். நேர் ரோடு உஷாத்தட் சிக்னல். சரிங்க, இது தெரியுது. நான் இப்போதான் தெரியுது எனக்கு. போகலாம். போகலாம். ஏன்ப்பா நான் சத்யாட்ட சொன்ன டைலாக் இவங்கள்ட்ட சொல்லிடலாமா? ஸ்டேட் பேங்க் காலனியில் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்னு தெரியுமா? எனக்கு தெரியவே இல்லை. சத்யாக்கு சொன்னது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? உங்கள் வாயால் கேட்டால் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த ரோடு தான் போகணும். எக்ஸைட் யூஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இந்த ரோட்டில் வந்து தான் பஸ் பேர் எப்படி விட்டு வர பார்த்தீங்களா? இதில் தான் வரணும். போகலாம். தேடிக்கு போகலாம். அப்படியே ஓடிடலாம். அப்படியே அந்த ரோடு ஓடிடலாம். மெயில் தான். டைமிங் வேஸ்ட் பண்ணாமல் ஓடிடணும். போட்டுக்கு ஆமாம், சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க தண்ணி கட்சி தானே. ஹார்ன் அடிச்சிருக்கணும். அந்த ஒரு டூவில் இருக்காரு. நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஹார்ன் அடிச்சார்? நீங்கள் இவருக்கு எவ்வளோ ஹார்ன் அடிச்சிங்க? இவங்களே ரோடு தாண்டுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இவங்களுக்கு எதுக்கு ஹார்ன் அடிச்சிங்க? நான் சொல்கிறது புரியுது. அவங்க மெதுவாக அவங்க ரோடு தாண்டுறாங்க. அவங்க எப்படியும் அவங்க தாண்டிடுவாங்க. நம்ம போனால் போய்ட்டு அவங்க தாண்டிடுவாங்க. பட் இந்த ஆட்டாக்கார் நம்மளை இடிச்சிருவார்ல. புரியுதா? ஆடி வெள்ளிக்கிழமை சண்டே இருக்கும். இந்த வாரம் என்ன பண்ணுறாங்க? லீவ் விட்டுருவாங்க. நிறையா பேர் போகலாம். வீக்கெண்ட் வந்துடுறாங்க. நான் சண்டே சத்யா அண்ணா மொரட்டு தூக்க மாட்டிருக்கேன். அதான் இல்லை நான் எழுதி விட்டாங்க தெரியாம சொல்லிட்டேன். நான் 8:30 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன். எப்பவுமே எழுப்பி விடுவாங்க அக்கா. எழுச்சிருவேன். என் டைம் எனக்கு அவன் எழுப்பி விட்டது தெரியல. கேட்டால் எழுப்பி விட்டு தான் போனேன். 2 பொண்ணுன்னு இருக்கும். 2 பொண்ணு. இவங்க நம்பர் 1. நான் தான் பெரிய பாப்பே, இவங்க நம்பர் 1, அவங்க நம்பர் 2. அவங்க எங்க காலேஜ்? அவன் காலேஜ் ரேவதி மெடிக்கல் காலேஜ். டெய்லி போயிட்டு ஆமாம். நீ என்ன படிச்சிருக்க? நான் எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன். பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எம்ஏ போட்டிருக்கேன். பிஏ முடிச்சிருக்கீங்களா? அவ்வளோதான். இன்ஃபார்ம் பண்ணிடணும் டக்குன்னு. அவ்வளோதான். இண்டிகேட்டர் போட்டார் பார்த்தீங்களா? இப்போ அவர் வாட்டி ரைட்டில் விட்டு நம்ம லெஃப்ட் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எக்ஸைட் மிதிச்சிங்கன்னா போயிடலாம். மிதிச்சிங்கன்னா போயிடலாம். ஒரு சிலர் போயிடுச்சா? அவ்வளோதான். அப்படியே வர வந்துடணும். டக்குன்னு அதுக்கு டைமிங் வேஸ்ட் பண்ணி பின்னால் வர நம்மளை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் பண்ணிட்டு
பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே டைமிங் வேஸ்ட் பண்ணுங்காட்டி தான் ஸ்டார்டிங்கே அவங்க வந்து நமக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஒரு சிலர் கேர்ள்ஸ் சும்மா முடிச்சு ஒரு பிஎட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிஎட் வேல்யூவே இல்லைக்கா. போனால் சேலரி நம்ம அதான் பிஏ முடிச்சுட்டு போனாலுமே சேலரி வந்து எவ்வளோனா 10 கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு பிஎட் முடிச்சுட்டு போனாலும் ஒரு 12 கொடுப்பாங்க. ஒரு 2 வருஷம் மெயில்ல செகண்ட் இயர் 2000 ரூபாய் கட்டலாம். இதே நம்ம எம்ஃபில் முடிச்சுட்டு போனோம்னா இப்போ நிறுத்திட்டோம் ஃபர்ஸ்ட் இயர் போனோம்னா 30,000 கொடுப்பாங்க. கால்வாசி பிரேக் விட்டுருணும். அது 800ல பார்த்தீங்கன்னா கால்வாசி எடுக்கணும். நான் வச்சுருக்கேன் தெரியுதா? டக்குன்னு எக்ஸிலேட்டு டக்குன்னு செகண்ட் இயர். அது வந்து பட் நமக்கு கிடைக்கிறதுல நமக்கு கால்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சும்மா இருக்கிறது ஏதோ ஒரு ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நேரம் 3வது கீர் போட்டிருப்பேன். நாங்கள் ஓரளவு பேசினாங்கன்னா ஒரு 11 மணிக்கு போனீங்கன்னா ஃபோன் நம்பர் சொன்னால் பில்லு கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்துடுங்க. பில்லு ஒரு பிரிண்ட் அவுட் கையோட வாங்கிட்டு வந்துடுங்க. சரிங்க சரிங்க. ஹெட்செட் யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். வினிதாவும் பிஏஎம்ஏ. அப்படியா போயாச்சா? வினிதா கல்யாணம் ஆயிருக்கு. இன்னும் கூப்பிடல. நீங்கள் என்ன பண்ணிட்டு நாங்கள் இன்னைக்கு வீட்டில் தோசை சுட்டு வந்துருக்குறோங்க. என்னங்க சேமியா செஞ்சு என் ஃப்ரெண்டு எங்களோட அக்கா, நீங்கக்கா? அவ தோசை இன்னைக்கு ட்ரைட்டில் போட்டுங்க. அவங்க எம்ஃபில் பண்ணணும் இல்லைனா பிஎட். பிஎட் பண்ண மாட்டாங்கக்கா. எம்ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக எம்ஃபில் பிஹெச்டி அப்படிதான் போகும். ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகிட்டீங்களேன்னு தான் கேட்டேன். எங்க சாமி? பிஏ கம்ப்ளீட் நான் பல்லடம்ல தான் படித்தேன். இந்த ஒயிட் ரோட் ஸ்கூல் இருக்குல்ல, இங்கே ஒரு சின்ன கரை கிட்ட இருக்கும் அந்த ஸ்கூல். தெரியுமா? சிபிஎஸ்சி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சராக கொடுத்தாங்க. ஆனால் சின்னக்கரை நம்ம அந்த சிக்னல் ரைட் அவருக்கு அனுமதி போகிறோம். மாஸ்க் ஒன்று இருக்குங்க. அங்கே சேலரி எவ்வளோன்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் மசூதி. ட்ரைனிங் சொன்னாங்க. 3 மாதம் சேலரி வந்து பாதி தான் தருவேன், 6,000 தருவேன். சரிதாங்க இது மாஸ்க் இல்லை. அது வேறு. ஆனால் அது செட் ஆகிற மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்க, நான் தமிழில் சொன்னேன். அவ்வளோ வித்தியாசம். சாட்டர்டே மண்டே வந்து லீவ் எடுத்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் சேலரி எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. கிளச் வந்து கால்வாசி கால் எடுத்து தயாராகிடும். டேரெக்டாக இங்கே வந்துடுவேன். அவ்வளோதான். சரின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டுறதுக்கு தயாராக இருக்கணும். டக்குன்னு பிரேக் விட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னால் போய்க்கலாம். மறுபடியும் பிரேக் மட்டும். கிளச் அப்படியே இருக்கும். கிளச் ஒரு ரூல் எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பிரேக் விட்டு அப்படியே இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? போயிடுவாங்க. நான் கால் எடுத்துட்டேன். வந்து 3:30க்கு போயிடுவாங்க. ஸ்டாண்டர்ட்லாம் வந்து மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு அவங்க போனதுக்கு அப்புறம் 5 o'clock வரைக்கும் நம்ம போய் திருப்பி அவங்க சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாமே திருப்பி அவங்க எழுதுறது மட்டும் இல்லாம நம்மளும் எழுதணும். எழுதி அவங்களுக்கு submit பண்ணணும். அப்படியே லெஃப்ட் மாற்றிக்கலாம். செட் ஆகுற மாதிரி தெரியல. அப்படியே அந்த டூலர் தாண்டி நிறுத்திக்கலாம். ஃபுல் ஆமாம் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். எப்படி நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கனால கூட அவங்க அப்படி சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் போய்க்கலாம். ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நிறுத்திக்க கடை பூட்டிதான் இருக்கும். நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுருவேன். சாவி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கீர் போட்டுருவேன்.